ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மீன் வாங்கிட்டு வந்தாச்சுங்க. நான் அதை கழுவி எடுத்துட்டேன். என்ன மீனுன்னு தெரியலை. அப்புறம் அரைக்கிறதுக்கு மஞ்சள் பொடி, மல்லிப்பொடி ஒரு 3 ஸ்பூனு, 1 ஸ்பூன் வத்தல் பொடி, கொஞ்சம் ஜீரகம், பொடி உள்ளி, வெள்ளைக்கூடு, தேங்காய் இதெல்லாம் போட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. புளி தண்ணி கரைச்சி அரைச்சி வச்சுருக்கேன். அப்புறம் அந்த தக்காளி பழமும் அதையும் போட்டுருங்க. அரைச்சி வச்ச மசாலையும் அது கூட சேர்த்துருங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. தண்ணியும் சேர்த்துக்கோங்க. அடுப்பை பற்ற வச்சுருங்க. நல்லா கொதிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் மீனை போட்டிங்கன்னா மீன் கழிஞ்சு போகும். நல்லா கொஞ்சம் கொதித்து மசாலா வெந்த பிறகு அந்த மீனை போடுங்க. இந்த மல்லிப்பொடி 1 கிலோ மல்லிக்கு 100 ஜீரகம், 100 கடுகு, 100 வெந்தயம், 2 கைப்பிடி அளவு கருவேப்பிலை. இது அவ்வளவும் தனித்தனியாக வறுத்து நான் மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுருக்கேன். இது மீன் குழம்புக்கு மட்டும்தான், வேறு எதுக்கும் யூஸ் பண்ண மாட்டேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் வீட்டில் அதை மாதிரி திரிச்சு வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். எவ்வளோ 1 வருஷம்னாலும் இந்த மல்லிப்பொடி கெட்டு போகாது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? அப்புறம் பாப்பாக்காண்டி மீன் பொரிச்சா நல்லா சாப்பிடுவாங்க. பாப்பாக்காண்டி மீனும் பொரிச்சு வச்சுருக்கேன். ஓகே, பாய், see you.